ஹலோ கைஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். அதுக்குண்டான வேலையெல்லாம் வந்து ஆரம்பித்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பூரி செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சுடுதண்ணி ஊற்றி வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம். எதுக்கு நான் சர்க்கரை போட்டேன்னா, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுக்கோங்க. எப்பயுமே பூரிக்குங்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து பூரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உப்பி வரும். இதுதான் என்னோடய சீக்ரெட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் சன்ரைஸ் வந்திருந்தாலும் டீ காஃபி குடிக்கலன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் வந்து டீ போட ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே அத்தை வேக போட்டிருந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதை தண்ணியெலாம் வந்து வடிகட்டிட்டு அதை வந்து ஆற போட்டுட்டேன். இந்த பக்கம் சைடில் வந்து டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் தனியாக பால் குடிக்க எடுத்துகிட்டு அத்தை மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன். அது சைட் கேப்பில் வந்து உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பூரி சுடவும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் எண்ணெய் காயறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் ரெடியாகி வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த சைட் கேப்பில் போய் ரெடியாகி வந்துட்டேன். தம்பியை வந்து அத்தை ரெடி பண்ணிடுவாங்க, நான் மட்டும் ரெடியானால் போதும். நான் அம்மா ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்திருக்க 2வது டாஸ்க் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊசி போடும்போதே அவன் ரொம்ப அழுதானால கூடயே இல்லை, வெளியே போயிட்டேன். இப்போ நான் கூட இருக்க வேண்டியது நிலமை. ஸோ அதனால் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. அவன் ரொம்ப அழுவான் வேறு, பாவமாக இருக்கும் அப்போ பார்க்க. நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கரெக்டாக வந்து ஆட்டோ வந்துச்சு. வேகமாக போய் ஏறி உக்காந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் ஆட்டோவில் போகிறேன் ஜாலியாக. ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி போய் ஊசி போட வேண்டியதான். தம்பிக்கு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தெரிஞ்சிச்சா என்னமோ தெரில, அவன் காலிலேருந்து சரியாக தூங்கவே இல்லை. இப்போ ஆட்டோவில் போகும்போது நல்லா தூங்கினான். அவனுக்கு வந்து இந்த ஆட்டோ குலுங்கிறது அவனுக்கு தொட்டிலில் போட்டு ஆட்டுற மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும் போல். அதனால் நல்லா தூங்கினான். போகிற வழியில் இந்த பச்சை பசேலில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு. அதனால் ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு போக போக என்ன நானே லேர்ன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து ப்ராப்பராக போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க வந்து பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போகிற வழியில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே போனேன். தம்பியும் வந்து நல்லா தூங்கிட்டான் போகிற வரைக்கும். ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஸ்கூலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஸ்கூலெல்லாம் பார்த்து. இன்றைக்கி பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறேன் நான் உள்ள. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னுடைய பழைய ஞாபகம்லாம் வந்து வந்துருச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் வாங்கின திட்டு, அடி, அதெல்லாம் அப்புறம் சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஊசி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. அதனால் இப்போயே எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப அழுவான், அதனால தான். சரி, ஓகே.